ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உராய்வு விசை தொடர்பான சில கேள்விகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேள்வியை சொல்ல போகிறேன். நான் சொன்ன பிறகு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு செய்து பாருங்க. அதுக்கு பிறகு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ முதலாவது கேள்வி என்னென்னு பார்த்தோம்னா, இவ்வாறான ஒரு சாய்தளம், அதாவது சாய்தளம் ஒன்று இருக்குது. அதோட கோணத்தை வந்து நீங்கள் விரும்பின மாதிரி மாற்றலாம். அவ்வாறான ஒரு சாய்தளம் ஒன்று இருக்குது. இந்த சாய்தளத்தில் இந்த தீட்டாவை நீங்கள் அவ்வாறு மாற்றக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் என்ன செய்ய போகிறேன்னா, எம் திணிவுடைய ஒரு குற்றி ஒன்று வைக்கிறேன். எம் திணிவுடைய ஒரு குற்றி. சரி, இந்த குற்றியை வைத்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரிச்சுட்டே, அதாவது சாய்வை கூட்டிகிட்டே வரேன். அவ்வாறு கூட்டப்படும் போது அதில் தொலைப்பெற உராய்வு விசை எவ்வாறு மாற்றம் அடையும் என்று நீங்கள் கருதுங்க. அதை உராய்வு விசை பெருமன் எவ்வாறு மாற்றம் அடைய போகுதுன்னு அதை கிராஃபாக கிரோனும் தீட்டாக்கும் அந்த உராய்வு விசைக்குமான தொடர்பை நீங்கள் ஒரு கிராஃபாக கீறுங்க. தீட்டா 0லேருந்து 90 மட்டும் இதை கீறலாம். 0லேருந்து 90 பாய் மட்டும் இந்த கிராஃப் தேவை. இதுதான் முதலாவது கேள்வி. இப்போ சொன்ன என்ன தெரிந்தா, தீட்டா வந்து மாற்றக்கூடிய ஒரு சாய்தளம் இருக்கு. அதுல வந்து எம் திணிவுடைய ஒரு குற்றியோட வச்சிருக்கோம். அதுல தொழிற்பெற விசை, உராய்வு விசையை வந்து கிராஃபா கீறணும். எஃப்டி கிராஃப், தீட்டா கிராஃப் உங்களுக்கு தேவை. இது உராய்வு விசை, இது தீட்டா. இந்த கிராஃப் தான் உங்களுக்கு முதலாவதாக கேட்கப்பட்டிருக்கு. இதை இலவா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன். எவ்வாறு செய்யறேன்னு பார்த்தோம்னா, ஒரு 3 பிரிவாக பிரித்து செய்யுங்க. முதலாவது வந்து நிலையியல் உராய்வு விசை, அதாவது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும்போது எவ்வாறு இருக்கும்னு காணுங்க. அடுத்தது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன்ல என்ன உராய்வு விசைன்னு காணுங்க. பிறகு அடுத்தது வந்து கைனடிக் ஃபிரிக்ஷன், அதாவது இயக்கவியல் உராய்வு விசை. இந்த மூன்றும் தொழிற்படும் போது எவ்வாறான விசைகள் வந்து தீட்டாவோட மாறப்போகுதுன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து நீங்க கீறுங்க. இந்த மூன்றையும் வச்சு கீறலாம். இப்ப ரெண்டாவது கேள்வி பார்த்தோம்னா, கிடையுடன் சைன் இன்வர்ஸ் 5/13 இந்த சாய்தளம் ஒன்றுல இவ்வாறான ஒரு சாய்தளம் ஒன்று இருக்க போது அதுல 65 கிலோகிராம் பொருள் ஒன்றை வச்சிருக்காங்க. 65 கிலோகிராம் பொருளுடைய ஒரு குற்றியை ஒன்றை வச்சிருக்காங்க. அந்த மேற்பரப்புகளுக்கு இடையிலான அந்த உராய்வு குணகம் வந்து 0.5 இருக்க போகுது. இவ்வாறு 0.5 இருக்குது. இப்ப முதலாவது கேள்வி இதுல என்னன்னா, இந்த குற்றிய கீழ் நோக்கி அசைக்க நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும்ன்றத முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, மேல் நோக்கி அசைக்க எவ்வளவு இழிவு விசை. ரெண்டுக்குமே இழிவு விசை தான் கேட்டிருக்கு. ஒன்று கீழ் நோக்கி அசைக்க எவ்வளவு இழிவு விசை தேவை, அடுத்தது மேல் நோக்கி அசைக்க எவ்வளவு இழிவு விசை தேவை. இதுதான் கேள்வி. இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு செய்து பாருங்க. சரி, இப்ப பார்ப்போம் முதலாவது கேள்வியை எவ்வாறு செய்யணும்னு பார்ப்போம். சரி, இப்ப ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த 3 பகுதிகளாக பிரிச்சுட்டு காண போறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சதுபடி நான் முதலாவது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் சொன்னதால ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எவ்வாறு செய்யணும்னு பார்ப்போம். சரி, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் என்ன? நிலையியல் உராய்வு விசை. அதாவது அந்த நிலையியல் உராய்வு விசை தொழிற்படும் போது பொருள் ஓய்வுல இருக்க போகுது. இந்த பொருள் ஓய்வுல இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும். பொருள்ல வந்து தொழிற்பெற விசைகள் வந்து சமநிலையா இருக்கணும். அதுதான் ஓய்வுயா இருக்க போகுது. சரி, இந்த பொருள்ல தொழிற்பெற விசைகளை குறிப்போம். ஃபர்ஸ்டா தெரியும், கீழ் நோக்கி mg விசை இருக்கு. அடுத்தது நான் முக்கியமாக்க வேண்டியது செவ்வன் மறுதாக்கம். ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, இந்த தளம் வந்து சாய்வா இருக்கு. வளமையா நாங்க நிலைக்குத்தா கீறுறது, இதுல அப்படி நிலைக்குத்தா வரலாமா? இதுதான் முதலாவது கேள்வி. இப்ப சாய்தளமா இருந்தா என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, அந்த தளத்திற்கு செங்குத்தா தான் எப்பயுமே செவ்வன் மறுதாக்கம் வரப்போகுது. இப்ப கேட்கப்பட்டது செவ்வன் மறுதாக்கம். சோ தளத்திற்கு செங்குத்தா தான் வரப்போகுது. சோ இப்ப பார்த்தோம்னா, இப்ப தளம் இருக்கு. சோ செங்குத்தாக எவ்வாறு வரும்னு பார்த்தோம்னா இவ்வாறு இருக்க போகுது. இது செவ்வன் மறுதாக்கம் இவ்வாறு இருக்க போகுது. இப்ப ரெண்டையும் குறிச்சாச்சு. இப்ப மேலதிகமா இன்னொரு விசை இருக்கு, அதுதான் உராய்வு விசை. இந்த 3 விசைகளும் சமநிலையில இருக்க போகுது. இப்ப அந்த மேலதிகமா இருக்கிற உராய்வு விசை எந்த பக்கம் தொழிற்படும்? முதலாவது கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா, கீழ் நோக்கி நிறை இருக்க போகுது. செவ்வன் மறுதாக்கம் அந்த பக்கமா, அதாவது இதுக்கு செங்குத்தா இருக்க போகுது. இப்ப உராய்வு விசை எந்த பக்கமா இருக்க போகுதுன்னு பார்த்தா, இந்த பொருள் ஓய்வுல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இவ்வாறு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறேன். அப்பதான் இந்த கிராஃபா எடுக்க போறேன். சரி, இப்ப பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், கீழ் நோக்கி விசை இருக்க போகுது. இது ஒரு கூறு கீழ் நோக்கி வரும். இந்த எம்ஜியை நீங்க பிரிச்சீங்கன்னா கீழ் நோக்கி mg sin θ இருக்க போகுது. இது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முக்கோணத்தை நீங்க பூர்த்தி செய்வீங்களா, இவ்வளவு தீட்டான்னு தரப்பட்டிருக்கு. இவ்வளவு தீட்டான்னா இது 90 - θ.
இது 90 மைனஸ் தீட்டானா இதுவும் 90 மைனஸ் தீட்டா. ஸோ எம்ஜி இது 90 மைனஸ் தீட்டா. ஸோ கூரை எவ்வாறு பிரிச்சிங்கன்னா இந்த பக்கம் எம்ஜி சைன் தீட்டா வரும், இந்த பக்கம் எம்ஜி கொஸ் தீட்டான்னு வரப்போகுது. சரி, இப்போ நாங்கள் வந்து விசையில இந்த எம்ஜியை ரெண்டா பிரிச்சுக்கோம், எம்ஜி சைன் தீட்டா, அது எம்ஜி கொஸ் தீட்டா. இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். எனக்கு தெரியும் இப்போ இந்த எம்ஜி சைன் தீட்டா தொழிற்படுறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா கீழ் நோக்கி வளர்க்க ஆரம்பிக்க போகுது. ஸோ கீழ் நோக்கி வளர்க்க ஆரம்பிச்சா உராய்வு விசை எந்த பக்கம் தொழிற்படும், அந்த இயக்கத்தை எதிர்க்கிற வகையில தான் தொழிற்படணும். ஸோ அது என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா அதை எதிர்க்கிற வகையில மேல் நோக்கி தொழிற்பட போகுது. சரி, இதுதான் இவ்வளவு வந்து நாங்கள் செய்ய போற வேலை. இப்போ அடுத்தது நாங்கள் டிரெக்டா சொல்லலாம், இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் காணப்பட போகுது, அதாவது நிலையியல் உராய்வு விசை காணப்பட போகுது. நிலையியல் உராய்வு விசை என்னவா இருக்க போகுது, எப்பயுமே அந்த பொருள் நாங்கள் வழங்குற விசைக்கு சமனான விசையா தான் நிலையியல் உராய்வு விசை இருக்க போகுது. அது டிரெக்டாவே நாங்கள் போன வீடியோல பார்த்துருக்கோம், அதை பார்க்காதவர்கள் முதல்ல அதை போய் பாருங்க. சரி, இப்போ நான் சொன்னபடி இதுல தொழிற்படுற நிலையியல் உராய்வு விசை வந்து அந்த விசைகளுக்கு, அதாவது நீங்க கொடுக்குற விசைக்கு சமனா இருக்கு. ஸோ இப்போ இந்த தளம் வழியே எடுத்தேன், இந்த தளம் வழியே எடுக்கிறேன், அதாவது இவ்வாறு தளம் வழியே எடுக்கிறேன். சரி, இந்த பக்கம் நான் விசைகள் எடுத்தேன், இந்த பொருள் ஓய்வில் இருக்கு, நான் சமநிலை தத்துவம் சமநிலையை பயன்படுத்துவோம், எக்ஸ் அந்த இரு கூறுகளாக பிரித்து சமநிலைப்படுத்த போறேன் விசைகளை. ஸோ இந்த இந்த சாய்தளத்தின வழியை நான் எடுத்தேன்னா விசைகளை கீழ் நோக்கி எம்ஜி சைன் தீட்டா இருக்க போகுது, மேல் நோக்கி எஃப் இருக்க போகுது, அதாவது உராய்வு விசை இருக்க போகுது. விளையில் 0, ஏண்டா அசையவே இல்லை, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் தான் கண்ட்ரோல். நிலையியல் உராய்வு விசை, நிலையியல் உராய்வு விசையின் போது பொருள் அசையாது. ஸோ இப்போ நான் கண்ட பிறகு இதுல எஃப் எடுத்தேன்டா, எஃப் சமன் எம்ஜி சைன் தீட்டாவா இருக்க போகுது. ஸோ இது வந்து நிலையியல் உராய்வு விசை எஃப்எஸ்ன்னு போட்டோம்னா இதுவெல்லாம் தான் அந்த தீட்டா குறிப்பிட்ட தீட்டா வார மட்டும் இவ்வாறு எஃப்எஸ் வந்து எம்ஜி சைன் தீட்டாவா இருக்கும், அசையாம இருக்கும். அப்படியே தீட்டாவை அதிகரிச்சுட்டு போகும்போது ஒரு கட்டத்துல என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா அந்த தீட்டா வந்து ஒரு கட்டத்தை ஒரு பெருமதியை அடையும் போது என்ன நடக்க போகுதுன்னா அந்த குற்றி வந்து மட்டாக அசைய தொடங்கும் போது அதைத்தான் சொல்றது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். அந்த லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் எவ்வாறு வரப்போகுதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் எவ்வாறு வரப்போகுதுன்னு பார்த்தோம்னா இப்போ லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் ஆகும்போது எங்களுக்கு தெரியும் இது வந்து θ1ல லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் ஆகுதுன்னு வைப்போம். அது θ1 கோணத்துல லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் ஆகுதுன்னு வச்சா மேல் நோக்கி நாங்கள் சமப்படுத்தினோம்னா எஃப் மைனஸ் என்ஜி இவ்வாறு இருக்க போகுது. θ1 வந்து ஒரு பெருமானமா இருக்க போகுது. θ சமம் நிலை எல்லை உராய்வு விசை வந்து ஒரே ஒரு பெருமானம் தான் இருக்க போகுது. நிலைகள் உராய்வு விசை மாறிட்டே இருக்கலாம், θ கூட கூட கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கும். ஆனா எல்லை உராய்வு விசை வந்து எப்பயுமே ஒரு பெருமானம், அது ஒரு ஃபிக்ஸ் பெருமானம், அதாவது நிலையல் உராய்வு விசைனா மேக்சிமம். ஸோ இது கூட்டிகிட்டே வரும், எம்ஜி சைன் தீட்டா. அப்படி தீட்டா கூட கூட இந்த சைன் தீட்டான வேல்யூ கூடும், அது எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கணும். தீட்டா கூட கூட சைன் தீட்டான வேல்யூ கூடும், டான் தீட்டான வேல்யூவும் கூடும். ஆனா கொஸ் தீட்டான வேல்யூ மட்டும் குறையும். இப்போ பார்த்தோம்னா தீட்டா வந்து கூட்டிகிட்டே போக இந்த எம்ஜி சைன் தீட்டான வேல்யூ கூட்டிகிட்டே போக போகுது. ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும், அந்த θ சமன் θ1 ஆகும்போது அவ்வாறு ஒரு பெருமானம் வரும்போது என்ன நடக்க போகுதுன்னா இது வந்து மேக்சிமமா வரப்போகுது. அதை விட அந்த θவால கூட முடியாது, θ வந்து θ1 தான் இருக்கும். அவ்வாறு இருக்கும்போது இந்த நிலையியல் உராய்வு விசை மேக்சிமம் இருக்கு. இதுதான் எஃப்எல் சமன் எம்ஜி சைன் θ1 என்று குறிச்சிருக்கார். சரி, இப்போ அடுத்தது பார்ப்போம். நான் சொன்னது கைனடிக் ஃபிரிக்ஷன் கேட்டிருக்கு. இப்போ நான் கைனடிக் ஃபிரிக்ஷன் பார்க்கறதுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்று தெரியும். இது வந்து கைனடிக் ஃபிரிக்ஷன் நடக்கும்போது இந்த பொருள் வந்து குற்றி வந்து இயங்க தொடங்கிடும். இப்போ பார்த்தோம்னா இந்த பொருள் இயங்க தொடங்கினா கவனிக்க வேண்டியது பொருள் இயங்க தொடங்கி விட்டது. பொருள் இயங்க தொடங்கிச்சுன்னா எந்த பக்கம் உராய்வு விசை இப்போ தொழிற்படும்னு பார்ப்போம். பொருள் எந்த பக்கமா இயங்கும், கட்டாயமா கீழ் நோக்கி தான் இயங்க போகுது. ஏன்னா தீட்டாவை கூட்ட கூட்ட ஒரு கட்டத்தில் கீழ் நோக்கி இயங்க தொடங்கிட்டு. ஸோ இவ்வாறு எம்ஜி இருக்க போது, இவ்வாறு ஆர் இருக்க போகுது, இவ்வாறு இது எம்ஜி சைன் தீட்டா, இது எம்ஜி கொஸ் தீட்டாவா இருக்க போகுது. இப்போ நான் கேட்டது தீட்டா வந்து 0லேருந்து 90 மட்டும். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா இப்போ எஃப்எஸ் நான் கூட்டிகிட்டே போக போக இந்த தீட்டா வந்து கூட்டிகிட்டே போகும். அதாவது இந்த தீட்டாவை கூட்ட கூட்ட இந்த எஃப்எஸும் கூட்டிகிட்டே போகும், நிலையியல் உராய்வு விசை கூட்டிகிட்டே இருக்கு.
ஆனால் எல்லை உராய்வு விசை ஃபிக்ஸ்ட் பெருமானமும் நாங்கள் கண்டுட்டோம் mg sin θ 1 கண்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து இயக்கவியல் உராய்வு விசையும் வந்து அதாவது கைனடிக் ஃபிக்ஷன் வந்து என்னது ஒரு நிலையான ஒரு பெருமானம் ஒரு கன்ஸ்டன்ட்டாக இருக்க போகுது, அதாவது மாறாது. ஸோ மாறாத பெருமானம்டா நாங்கள் இப்போ டீட்டா சார்பாக ஒரு தொடர்படுத்தோம்டா இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த டீட்டாவில் வழுக்கிட்டே இருக்க போகுது. வழுக்கும் போது மேல் இந்த பக்கமாக சமப்படுத்த முடியாது. ஏன்னா கீழ் நோக்கி ஒரு விசை கிடைக்க போகுது, கீழ் நோக்கி ஒரு ஏர் முடுதல் இருக்க போகுது, கீழ் நோக்கி ஒரு விளையில் விசை இருக்க போகுது. ஸோ இந்த பக்கம் நாங்கள் சமப்படுத்த முடியாது. இந்த எவ்வாறு கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தோம்டா இப்போ எங்களுக்கு தெரியும் இது வந்து நிலையியல் உராய்வு விசைன குணாம இருக்க போகுது, சாரி இயக்கவியல் உராய்வு விசை குணாம இருக்க போகுது, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃபிக்ஷனா இருக்க போகுது. ஸோ இப்போ எங்களுக்கு டிரெக்டா சொல்லலாம் F7 μk into r. இது நாங்கள் டிரெக்டா சொல்லலாம் F7 μk into r. இப்போ அடுத்தது உங்களுக்கு r இதுல என்ன r என்ன தெரியும் 7 மரதாக்கம் இவ்வாறு இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு கேட்டது m சார்பாக m தீட்டா சார்பாக தான் கேட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா நாங்கள் இவ்வாறான இந்த குற்றிக்கு நாங்கள் இந்த பக்கமாக சமப்படுத்தலாம். ஏன்னா கட்டாயமாக தெரியும் குற்றி இந்த பக்கமாக தான் அசையும், அதாவது சாய்தளத்தின் வழியே தான் அசைஞ்சிட்டு இருக்க போகுது. நிலைக்குத்தாக வந்து சாய்தளத்துக்கு நிலைக்குத்தாக அசையவே இல்லை, அது வந்து ஓய்வில் தான் எப்பயும் இருக்க போகுது. ஸோ மேல் நோக்கி விசையை சமப்படுத்தினா r மைனஸ் mg cos θ சமன் 0 இருக்க போகுது. ஸோ இந்த சமன்பாட்டில் பிரதிட்டா F7 μk mg cos θ இருக்க போகுது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது μk mg இவெல்லாமே ஒரு மாறிலி ஒரு கன்ஸ்டன்டாக இருக்க போகுது. ஸோ தீட்டா கூட கூட இந்த நிலையியல் இந்த இயக்கவியல் உராய்வு விசை வந்து குறைய போகுது. தீட்டா கூட கூட கொஸ் தீட்டா குறையும். ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து கட்டாயமாக குறைய போகுது. சரி இப்போ பார்த்தோம்னா இதை வச்சு கிராஃப் வருவோம். இப்போ 3 சமன்பாடு நான் எடுத்துட்டேன். இப்போ கேட்கப்பட்டது வந்து எஃப்க்கும் தீட்டாவுக்கான வரைவு தான் கேட்டிருக்கு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா எங்களுக்கு தெரியும் முதலாவது வந்திருக்கிறது sin θ கிராஃப் தான் வந்திருக்கு. F7 mg sin θ ஒரு குறிப்பிட்ட பெருமானம் மட்டும் அந்த தீட்டா கூட்டிட்டு வரப்போகுது. தீட்டா கூட கூட sin θ கூட போகுது. sin θ கூடனால Fs கூட போகுது, F கூட போகுது. sin θ கிராஃப் அதாவது F சமன் இந்த mg ஒரு மாறிலி. ஸோ F நேர்ந்த சமன் sin θ கிராஃபை கிரணும். sin θ கிராஃப் எவ்வாறு வரும் தெரியும் இல்லாத இருக்கும், இவ்வாறான ஒரு அமைப்பு தான் வரப்போகுது. இவ்வாறு ஒரு அமைப்பு வரும். சரி இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இவ்வாறு ஒரு அமைப்பு வந்தோடனே இப்போ θ1 பெருமானத்தை அடையும் போது θ1 பெருமானம் நடந்தோன்னு பார்த்தோம்டா இதுல தொழிற்படுற போற உராய்வு விசை என்னவா இருக்கும்னு தெரியும் இல்லாத இருக்கும். நான் ஏற்கனவே கண்டாச்சு FL, அதாவது லிமிட்டிங் ஃபிரிக்ஷனா இருக்க போது எல்லை உராய்வு விசை அது ஏற்கனவே நாங்கள் கண்டிருக்கோம். θ1 பெருமதி அடையும் போது FL வந்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷனா இருக்க போகுது. இப்போ அடுத்தது எங்களுக்கு தெரியும் லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை விட அதை விட நாங்கள் தீட்டாவை கூட்டும் போது கைனடிக் ஃபிரிக்ஷன் தொழிற்பட போகுது, இயக்கவியல் உராய்வு விசை தொழிற்பட போகுது. இப்போ என்ன நடக்க போகுதுண்டா எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் விட கைனடிக் ஃபிரிக்ஷன் வந்து எப்பயுமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதை போன வீடியோவில் நாங்கள் ஏற்கனவே விளங்கப்படுத்தியிருந்தோம். ஆகவே பார்த்தோம்டா இப்போ கைனடிக் ஃபிரிக்ஷன் அங்கே தொழிற்பட போகுது. அதுக்கு முதல் இங்கே ஒரு சடுனா கொஞ்சம் ட்ராப் வர போகுது. ஸோ இவ்வாறான ஒரு ட்ராப் வந்துடும். அதுக்கு பிறகு பார்த்தோம்டா இப்போ நாங்கள் வலிமையாக யோசிக்கிறது கைனடிக் ஃபிரிக்ஷன் வந்து மாறாமல் தான் இருக்க போகுது, கைனடிக் ஃபிரிக்ஷன் மாறாமல் இருக்க போகுது. ஆனால் இதில் என்ன நடக்க போகுதுன்னா நாங்கள் தீட்டாவை மாற்ற போகிறோம். ஆனால் இந்த கைனடிக் ஃபிரிக்ஷனில் இப்போ அந்த செவ்வன் மத்தாக்கம் எதில் தங்கி இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த தீட்டாவில் தங்கி இருக்க போகுது, அதாவது கொஸ் தீட்டாவாக இருப்போது இவ்வளோ மாறலி. ஸோ கொஸ் தீட்டாக்கு நேர்வீத சமனா எஃப் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு தெரியும் தீட்டா கூட கூட கொஸ் தீட்டா குறையும். அந்த கிராஃப் எவ்வாறு வரும்னு பார்த்தோம்னா இவ்வாறான ஒரு கிராஃப் வரும். அதாவது இது நான் கேட்டது 0 to 90 மட்டும் தான் கேட்டது. இப்போ 90 பாகை அடையும் போது அதாவது கொஸ் 90 எல்லாத்துக்கும் தெரியும் 0 விசை வந்து உராய்வு விசை 0 இருக்கும். அப்படியே புவியீர்ப்பின் கீழ் பொருள் வந்து விடும். இவ்வாறு தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் 3 தனித்தனியாக கீறி இது வந்து MCQல சில நேரம் கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இவ்வாறு வரக்கூடிய கேள்விகள் தான் இது. ஸோ இதில் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றையும் நீங்கள் தனித்தனியாக கீறி நீங்கள் அதில் விசைகளை குறிப்பிடுவதன் மூலம் இலவாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். MCQல பெரும்பாலும் இவ்வாறான கேள்விகள் கேட்கப்படலாம்.
இப்ப ரெண்டாவது கேள்வி நான் கேட்டிருந்தேன், கிடையுடன் sin இன்வெர்ஸ் 5/13 தந்திருக்கு. இப்ப கிடையுடன் sin இன்வெர்ஸ் 5/13 இது sin θ எடுத்தோம்னா இந்த sin θ வந்து 5/13 இருக்க போகுது. இது முதலாவது. இப்ப பார்த்தோம்னா 65 கிலோகிராம் திணிவுடைய பொருள் தந்திருக்கு. 65 கிலோகிராம்ல இவ்வளவு தான் இருக்க போகுது. 65 கிலோகிராம் திணிவுடைய பொருளா இருக்க போகுது. அதோட தந்திருக்காங்க μ சமன் 0.5 இருக்க போகுது. சரி, முதலாவது நாங்க செய்யக்கூடிய வேலை ஃபர்ஸ்டா விசைப்படுத்துகிறோம். இந்த குற்றியை மட்டும் நான் எடுக்கிறேன். இவ்வாறு எடுத்தேன்னா கீழ் நோக்கி எவ்வளவு நியூட்டன்? 650 நியூட்டன். எல்லாத்துக்கும் தெரியும் mg தான். 65 தர 10 650 நியூட்டன். அடுத்தது பார்த்தோம்னா சிவட் மருந்தாக்கம் தொழிற்பட போகுது. அதோட நாங்கள் செய்யக்கூடிய வேலை என்னன்னு பார்த்தோம்னா இதை வந்து கூறுகளா பிரிச்சிருப்போம். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இப்ப சமநிலையை தான் பார்க்க போறோம். ஸோ நாங்கள் கூறுகளா பிரிப்போம் இந்த mgயை. இப்போ டீட்டாண்டா இந்த கோணம் 90 - θவா இருக்கு. இது mg sin θவா இருக்க போகுது. ஸோ mg sin θவா இருந்துச்சுன்னா என்ன பெருமானம்? 650. mg sin θண்டா mg தெரியும் 650 sin θ 5/13 இருக்க போகுது. ஸோ இதை பிரிச்சிங்கன்னா 50 250 நியூட்டனா இருக்கு. ஸோ 250 இருக்க போகுது. சரி, இந்த பக்கமா பிரிச்சோம்னா ஆர் பக்கமா பிரிச்சோம்னா எவ்வளவு வர போகுதுன்னா mg cos θ. cos θ தெரியும், இது 5/13 cos θ 12/13 தான் இருக்கு. ஸோ இதை நாங்கள் பார்த்தோம்னா 650 தர பிரிச்சிங்கன்னா 50 வரும். 50 தர 12 600 நியூட்டன் வர போகுது. ஸோ இப்போ என்ன செய்யலாம்னா இந்த நிறைய நாங்கள் அழிச்சிட்டு இந்த கிடைக்கூறுகள் மட்டும் கிடைய நிலைக்குத்து கூறுகளா பார்க்கலாம். அதுக்கு பதிலாக தான் நாங்கள் இப்போ விசைகளை கூறுகளா பிரிச்சிருக்கோம். இவ்வளவு பிரியாச்சு. இப்ப முதல் கேள்வி என்னன்னு கேட்டது, இந்த பொருளை கீழ் நோக்கி இழுக்க எவ்வளவு விசை தேவை? குறைந்தது எவ்வளவு விசை தேவை? சரி, இவ்வாறு ஒரு பொருள் இருந்தா என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா மேல் நோக்கி அந்த ஃப்ரிக்ஷன் தொழிற்பட போகுது. மேல் நோக்கி ஒரு நிலையியல் உராய் விசையோ ஏதாவது ஒரு உராய் விசை தொழிற்பட போகுது. நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்னா இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது பார்த்தோம்னா இப்போ செப்பன் மருந்தாக்கம் 600 தந்திருக்கு. எங்களுக்கு தெரியும் சமன்பாடு μ × r இருக்க போகுது. ஸோ μ எவ்வளவு? 0.5 இருக்க போகுது. r வந்து 600 இருக்க போகுது. 6ன்னு போட போறது இந்த 600க்கு சமனாக தான் இருக்கும். காரணம் பார்த்தோம்னா நிலைக்குத்தா பொருள் இயங்கவில்லை. ஸோ நாங்கள் அந்த சாய்தளத்துக்கு நிலைக்குத்தா சமப்படுத்தினோம்னா r - 600 = 0 இருக்க போகுது. ஸோ இதை சுருக்கினீங்கன்னா 300 நியூட்டன். இப்ப பார்த்தோம்னா இதுல வந்து என்ன நடக்க போகுது? 300 நியூட்டன் மட்டும் தொழிற்படலாம். இப்ப 250 நியூட்டன் தொழிற்படுது. ஸோ இதுல வந்து 250 நியூட்டன் இருக்க போகுது. இப்ப எனக்கு தேவை இதுல 300 நியூட்டன் தொழிற்பட்டா இந்த பொருள் மட்டுமட்ட அசைய தொடங்கும். அதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க கேள்வியில. கீழ் நோக்கி இழுக்க எவ்வளவு விசை மினிமம் தேவை? ஸோ இதை 300 ஆக்குறதுக்கு இன்னும் இதுல எக்ஸ்ட்ராவா 50 நியூட்டன் தேவை. ஸோ இந்த 50 நியூட்டன் விசைய கீழ் நோக்கி கொடுத்தா இந்த பொருள் வந்து மட்டுமட்டாக அசைய தொடங்கும். இதுதான் முதலாவது கேள்வி. சரி, இப்ப ரெண்டாவது கேள்வி பார்த்தோம்னா ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்கு மேல் நோக்கி இழுக்க எவ்வளவு விசை தேவை? இப்ப மேல் நோக்கி இழுக்க போறாங்களா? சரி, இப்ப பொருளை விட்டோன்னே இவ்வாறு கீழ் நோக்கி 250 நியூட்டன் விசை இருக்கும். அதே மாதிரி உராய் விசை மேல் நோக்கி 250 நியூட்டன் இருக்க போகுது. இவ்வாறு வச்சோன்னா மேல் நோக்கி 250 நியூட்டன் உராய் விசை இருக்க போகுது. இப்ப கேட்ட கேள்வி மேல் நோக்கி இழுக்க எவ்வளவு விசை தேவை? சரி, இப்ப என்ன செய்வோம்னா மேல் நோக்கி நாங்க இழுக்க என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு நிலையியல் உராய் விசை. இப்ப தொழிற்படுற இந்த பொருள் வந்து இயங்க தொடங்கியல. காரணம் இந்த நிலையியல் உராய் விசை இங்க இருக்க போது. இப்ப நிலையியல் உராய் விசை வந்து சுய செப்பப்படுத்தும் விசை. அதாவது பருமனை தானா மாத்திக்கொள்ளும், தனக்கேற்றவாறு மாத்திக்கொள்ளும் அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப பார்த்தோம்னா இப்ப இந்த பக்கம் 250 நியூட்டன் இருக்க போது சாதாரண பொருள் இருக்கும்போது இப்ப இந்த பூச்சியமா இருக்கு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா அந்த மேல் நோக்கி நான் இழுக்க தொடங்கும் போது என்ன நடக்கும்னா இதுல கொஞ்ச தூரத்துக்கு போக இந்த உராய் விசை குறைஞ்சு கொண்டே போகும். அதாவது நான் இப்ப 50 நியூட்டன் கொடுத்தேன்னா இதுல 200 நியூட்டன் ஆக்ட் ஆகும். ஆனா பொருள் சமநிலையிலேயே இருக்கு. இப்ப என்ன செய்வோம்னா இப்ப நான் 250 நியூட்டன் ஆக்குறேன். சோ 250 நியூட்டன் ஆக்கினா என்ன நடக்க போகுது?
இது வந்து 0 ஆயிடும். அதாவது உராய்வு விசை 0 ஆயிடும். இப்ப என்ன செய்வோம்டா, இப்ப அடுத்த இல்லாத டவுட் 250 நியூட்டன்ல இந்த பொருள் இயங்க தொடங்கிடுமான்னு பார்த்தோம்டா இல்ல. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்டா, இப்ப 260 நியூட்டனை கொடுக்குறேன். இதுல 260 நியூட்டனை கொடுத்தோம்டா என்ன நடக்கும் தெரியும். இப்ப இந்த பொருள் இயங்க எத்தனைக்கு தொடங்கினா திருப்பி உராய்வு விசை வரும். எந்த பக்கமா வரும்னு பார்த்தோம்டா, எந்த பக்கம் இயங்க எத்தனைக்குது, இந்த பக்கமா இயங்க எத்தனைக்கு போகுது. ஏன்னா இந்த பக்கம் விளைவு விசை கூட்டிட்டு எத்தனைக்கு போகுது. அவ்வாறு எத்தனைக்கு போது என்ன நடக்கும்டா, கீழ் நோக்கி திருப்பி உராய்வு விசை வரும். 10 நியூட்டன் வரும். பிறகு நீங்க ஒரு 300 நியூட்டனை கொடுப்பீங்க. ஸோ 300 நியூட்டன் கொடுத்தீங்கன்னா இதுல 50 நியூட்டன் வரும். ஸோ இவ்வாறு கூடிட்டே இருக்கும். இது மேக்சிமம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கண்டுட்டோம் 300 நியூட்டன் தேவை. ஸோ இப்போ 300 நியூட்டன் மேக்சிமம் நாங்கள் கொடுக்கணும். இந்த மேக்சிமம் 300 நியூட்டனை விட கூட கொடுத்துட்டோம்னா மினிமம் 300 நியூட்டன் கொடுக்கணும் எக்ஸ்ட்ராவா இந்த உராய்வு விசைக்காக. இந்த மேக்சிமம் உராய்வு விசை வந்து நிலைகள் உராய்வு விசை 300 நியூட்டன். அதை விட நீங்க கூட கொடுத்தீங்கன்னா எங்க தொடங்கிடும். சரி, இந்த பார்த்தோம்னா இப்போ 300 நியூட்டன் கொடுக்கணும். அதை விட இந்த நிறைக்கு எதிராக நாங்கள் வேலை செய்யணும் 250 நியூட்டன். ஸோ மொத்தமா 550 நியூட்டன் நீங்க மேல் நோக்கி கொடுக்கணும். இதுல 550 கொடுத்தீங்கன்னா இதுல 300 வரும், இது 250 வரும். ஸோ மட்டாக இயங்க தொடங்கும். ஆனால் இதுல கவனிச்சீங்கன்னா இப்ப நான் வளமையா கதைக்கிறது வந்து நிலையியல் உராய்வு குணகம் தனியா ஒன்று படிப்போம். அதாவது எல்லை உராய்வு குணகம், அந்த எல்லை உராய்வு குணகம் ஒன்று படிப்போம். கைனடிக் கோஎஃபிஷியன்ட்னு ஒன்று படிப்போம், அதாவது இயக்கவியல் உராய்வு குணகம். ஆனா இந்த கேள்வியில பார்த்தோம்னா ரெண்டுமே ஒன்றா தான் எடுத்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அதுக்கு ரெண்டுக்கும் இடையில பெருமளவான வித்தியாசம் இல்ல. நிலையியல் உராய்வு விசையா இருக்கட்டும், எல்லை உராய்வு விசையா இருக்கட்டும், இல்லாட்டி இயக்கவியல் உராய்வு விசையா இருக்கட்டும், அதுக்கு ரெண்டுக்கும் இடையில பெரிய மாற்றம் இல்ல. ஸோ சில கேள்வியில ரெண்டையும் தனித்தனியா தர மாட்டாங்க. ஆனா சில கேள்வியில அவ்வாறு பிரிச்சு தரக்கூடும். அதுல நீங்க வந்து பொருத்தமானதை நீங்க ஃபர்ஸ்டா பயன்படுத்தி விடைய காணலாம். இந்த வீடியோ கட்டாயமா பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.